யூடியூப்பையே கதிகலங்க வைத்தவன் இவன் போடும் வீடியோவில் மதன் கௌரிக்கும் டஃப் கொடுக்கும் ஒரு சேனல். உலகில் நம்பர் 1 யூடியூப் சேனல் எல்லாம் கதற வைத்தவன் இவன். அவன் யார்? இந்த சேனல்காரன் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு கடுப்பாக கோபமாக ஆத்திரமாக வருமோ, அதே மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு இதே பில்டப்பில் இதே தோரணையில் அந்த படத்தோட பேரை கூட சொல்வதற்கு கூச்சப்படுற அளவுக்கு ஒரு படத்தை பார்த்துப்பட்டு வெக்கி தலை கொன்னி அந்த இடத்துல இருக்கிறேன். அது எந்த படம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரபாஸ்னு ஒருத்தர், வாயே இப்படி போது பாருங்கள். பிரபாஸ்னு ஒருத்தர், பிருத்திவிராஜ்னு ஒரு சூப்பர் ஹீரோ, அப்புறம் பிரசாந்த் நீல்னு ஒரு இயக்குனர், இந்த டீமெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க, இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. இது கேஜிஎஃப் மிஞ்சக்கூடிய படம், கேஜிஎஃப்க்கு டஃப் கொடுக்க வேண்டிய படம். யாஸ் இருக்கார்ல கேஜிஎஃப், அவருக்கு ஒரு ரோலு இந்த சலார் மூவியில் இருக்கு. அப்படிலாம் பில்டப் கொடுத்தாங்க பாருங்க. படத்தோட பேரை சொல்லவே கூட நினச்சிட்டு தான் சொல்லிட்டேன். அப்போ பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஆகா, அப்போ இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகும்னா சொல்லி முதல் ஷோ போயாச்சு. ஸ்டார்டிங்லேருந்து நான் படத்தை ரிவீல் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம படத்தை பற்றி பேசும்போது எல்லா யூடியூப்பராக இருக்கணும், யாராக விமர்சனம் பண்ணாங்க, யாராக இருந்தாலுமே படத்தினுடைய கதையை மட்டும் சொல்லிவிட்டு இதான்ப்பா கதை, நீங்கள் பார்க்கனா பார்ப்பா இல்லைனா போப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஆனால் நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த படத்தை நான் பெற்ற இன்பத்தை, இந்த துன்பத்தை யாருமே படக்கூடாதுனால மொக்கையான 4 சீன் சொல்ல போகிறேன். இதை பார்த்ததுக்கு பிறகு இந்த படத்தை பார்த்து ஒருத்தர் திரும்ப பேசுவான் தெரியுமா, அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அடுத்து வரக்கூடிய டோக்கில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கு அவனுக்கு சிறந்த குடிமகன், மனந்தெரிய உள்ள குடிமகன் சொல்லி ஒலிம்பிக்லேயே அவனுக்கு இடம்பெறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒருத்தர் அவனை பார்க்குறவர் அவ்வளோ ஒரு மனதைரியம் உள்ள ஒரு நபராக அந்த நபரை பார்க்குறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய 2 சின்ன பசங்க, ரெண்டு சின்ன பசங்க தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்தில் யாரு இந்த மூக்கு கடிவாளத்தை ஒருத்தர் பிடிங்கி வச்சுக்கிடுவான். இந்த கடிவாளத்தை வாங்குவதற்கு ஒரு நண்பர் ஒருத்தர் போவார். அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட போவார். போன இடத்த மூக்கோட கடிவாளத்தை தாடா நீன்னு கேட்பார். அந்த அர்க்காம்பர் பெரிய வில்லை, நீ அவனை கீழே படுக்க போட்டுட்டேன்னா நான் உனக்கு மூக்கு கடிவாளத்தை தரேன்டாம்பாங்க. ஆகா, என்னடா செய்ய போகிறான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சம்பவம் பண்ணி அந்த போய் 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் 40 வயசு இருக்கும். இவன் சண்டை போட்டு இவன் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி இவன் என்ன பண்ணான், அந்த கடிவாளத்தை, மூக்குள்ள கடிவாளத்தை, அந்த இட்டு போன கடிவாளத்தை வாங்கி கொடுத்துருவான். இதை கொடுத்தோன்னே டைலாக் ஒன்று சொல்லுவான் பாருங்க, இப்போ நான் உனக்கு கரண்டு கம்பியை தான் நான் வச்சேன், அடுத்த மாதிரி இதமாக பண்ண கரண்டு கம்பத்தையே வச்சுருவேன்டா அப்படின்னு டைலாக் வைப்பான். அப்போவே நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போன போது மாட்டிக்கிட்டோமாடா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி அது கொஞ்சம் லைட்டாக பில்டப் ஆகி போகிறதுக்குள்ளே இன்னொரு சீன் வந்துருச்சு. இந்த காப்பனை கலத்தி தாரேன், நீ உங்களை விட்டுரு, இந்த சாமர்த்தி ஆட்சி பண்ண உடனே அவனும் விட்டுட்டு போயிட்டான். ஒரு சம்பவம் நடந்து வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டைலாக் ஒன்று வரும், இது நீ கூப்பிட்டான உடனே ஓடி வருவேன், நான் உனக்கு வலையில் இறாலாவும் அதே வலையில் சுறாவாகவும் இருப்பேன்டா அப்படின்னு ஒரு டைலாக்கு. ஏன் தாயில் இது முடியாது போல இருக்க, இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் போல இருக்கன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும்போது உடனே ஹீரோனி என்ட்ரி, ஏக்கா சுதிகாசம் வந்து வாட் டு யூ வாண்ட் ஷோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. அது ஃப்ளைட்லேருந்து இறங்குது. இறங்கின உடனே ஒட்டு மொத்த பேரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்பண்டா வருவான்னு 7 வருஷமாக தேடிட்டு இருக்காங்க. அவள் இறங்கின உடனே எல்லாருமே கடன் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் வந்துட்டான்னு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு உலகத்திலே பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலகத்திலே பாதுகாப்பான இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர் தைக்கக்கூடிய ஒரு அம்மா கிட்டே இருக்குது. நம்மளெல்லாம் பார்த்தா கேன மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு நம்ம பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. எங்களை பார்த்து அவங்க மெண்டல் பை மாதிரி திராட நினச்சிக்கிட்டு தையல் தைக்கிற அம்மாட்ட போய் இந்த அம்மா மிஸ்ஸாக போய் சேர்றாங்க. அப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் ஒரு பெரிய பிச்சைக்காரி தான், அது வேலைக்காரி, பெரிய வேலைக்காரி. அந்த வேலைக்காரி கையில் 2 ஸ்டேட்டு கையில் இருக்குது. அந்த அம்மா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைலண்ட் அப்படி மேலேருந்து பேசினா கீழே இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டம் அமைதியாக உட்காந்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் யார்? பிச்சைக்காரிக்கு, வேலைக்காரிக்கு அப்படி இருக்குது.
அங்கே ஒரு பிச்சைக்காரி மாதிரி ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அது யார் தெரியுமா? திமிர் படத்தில் ஒருத்தி வருவாள், டேய் மாமா தாலி கட்டு மாமா, தாலி கட்டு மாமா தாலிய கட்டு. அவங்க உட்காந்துக்கிட்டு புத்துக்கு புத்துக்கு புதுக்கு புதுக்கு பிச்சைக்காரிமா உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுவே பிச்சைக்காரி, இங்கே பிச்சைக்காரி உட்காந்துக்கிட்டு எது பிச்சைக்காரின்னு தெரியும் நம்ம குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உடம்புல சக்தி இருந்தால் தான் இறைய வேட்டையாட முடியும், ஆ காட்டு ஆ வச்சுக்கோ அப்படிலாம் பில்டப் கொடுத்து சாப்பாடை கொடுத்து முடிச்சு அந்த அம்மா அனுப்பி விட்டுருச்சு. அப்படியே ஒரு கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பில்டப் கொடுத்துட்டே இருக்கேன். ஹீரோக்கு பில்டப் வச்சுக்கோங்களேன், சாதாரண பில்டப் கிடையாது. இன்னொரு சீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு ஒரு சீன் இங்கேயோ கொண்டு போய்கிட்டே இருப்பேன், வழக்கமாக இங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரில் பில்டப்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்க நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு சின்ன குழந்தைங்க வந்து பிறந்தாள். இந்த பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு கேக் கட்ட இந்த இவனை போய் கூப்பிடுமா, அந்த தத்தி முண்டம் மணமாடு மாதிரி வளர்ந்துருக்கியடா, கொஞ்சமாவது நடிடான்னு சொல்லி அந்த பிள்ளை கூப்பிட்டு போகுது. வாப்பா கேமரா முன்னாடி நடிச்சு காட்டு, நீ நடிக்கவே மாடிக்கு வந்ததுலேருந்து உனக்கு பில்டப்பே கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன சின்ன பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே கேக்கு வெட்டுன்னு சொல்லிடுது. ஹீரோ கையில் கொடுக்கு. அப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டே ஒரு கத்தி, அந்த பிளாஸ்டிக் கத்தி திரும்ப பிறந்த விட்டோம்னா கேக்கு, அந்த கத்தி வச்சுட்டு வெட்ட போகிறாரு. டேய் உன் கையில் கத்தியா அப்படி அவங்க அம்மா கேள்வி கேட்ட உடனே பயமாக இருக்கலாம் கத்துனது. இந்த சனியில் நான் அனுபவிச்சேன் தேட்டரில். அவங்க அம்மா பார்க்கும்போது எங்கள் பிடிச்ச மாதிரி தோணுச்சு. எங்களுக்குலாம் எங்கள் நெத்தியில் எழுதியிருக்கவங்க எங்கள் நெத்தியில் வந்து இல்லை எங்களை பார்த்தா கேன மாதிரி தெரியுது அவங்களுக்கு வந்து. அவ்வளோ ஒரு மோசமான டைலாக்கு. டேய் உன் கையில் கத்தியா, அவன் வேலை பார்க்குறதே மெக்கானிக்கல் வேலை தான். அவன் வேலை பார்க்குறதே இந்த ஸ்பேனரு, இந்த திருப்புலி, இந்த சுத்தியல், இந்த வேலை தான். அதெல்லாம் அம்மாவுக்கு பேச தெரில. இந்த பிறநாளைக்கு வாங்குற கத்தி இருக்கலாம், அந்த கத்தி இது அம்மாவுக்கு பேச தெரியுது. ஏன்னா அம்மா சத்தி வாங்கிட்டு பற்றியலாம், சத்தி வாங்கின உடனே யாரும் அடிக்கக்கூடாதுலாம். அதான் அம்மா என்ன பண்ணிச்சு, சத்தி வாங்கினதுனால சின்ன பையன் கையில் கத்தி கூட போகக்கூடாது நினைக்கக்கூடிய அம்மா. அதில் இந்த இது மறந்துட்டே பாருங்க, இந்த சனினை இந்த கதையை மறந்துட்டே பாருங்கள். ஹீரோ பயங்கரமான கோவக்காரர். அவர் கோவம் எப்படி வரும்னா, இந்த ராட்சசன் இந்த ரட்சகன் படத்தில் வந்து கையை முறுக்குன்னு கிட்டு நரம்பு மேலே ஏறி வரும்ல, அந்த மாதிரி அவருக்கு மேலே ஏறி வரும். அது மேலே ஏறி வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவர் சோத்தில் மேலே உப்பு போட்டு திம்போம், சோறு உப்பு போட்டு திம்போம், குழம்பு திம்போம். ஹீரோ என்ன பண்ணுவார்னா மிளவாப்பொடி போட்டு திம்போம். ஏன்னா அவர் வந்து பெரிய கோவக்காரராமா, நம்ம கன்வே பண்ணுறாங்களாமா. அவரை மாதிரி கோவக்காரர் உலகத்திலே கிடையாது, அவர் தான் பெரிய கோவக்காரர் அவர் வந்து. ஆனால் கோவத்தை வர்றதுக்காண்டி மிளவா அந்த அது என்னது வத்தல், அந்த வத்தை போட்டு உரப்பு போட்டு தான் திம்பாராம். அவ்வளோ பெரிய கோவக்காரர் வந்து, பெரிய கோவக்காரன்னு சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஒரு கட்டத்துக்கு முடிஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு படம் தெரிஞ்சிருச்சு. ரைட், இந்த படம் அட்டை பிளாப்பு, பிரபாஸுக்கு வழக்கம் போல் மீண்டும் ஒரு தோல்வி சந்தித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு சீன் ஒன்று ஓடுது. இன்ட்ரோல் பிளாக்கு நிப்பாட்டான். இன்ட்ரோல் பிளாக்கில் முதல் சீனில் விட்ட பில்டப்பு, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உன்னை கம்பாலே அடிப்பான், கையாலே குத்துவான், வாளாலே கிழிப்பான் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் வந்து தத்தி முண்டமே முண்டம். லியோ படத்தில் சுப்பிரமணிய கூட ஒரு கேரக்டர் இருக்கும், அதை கூட தத்தி முண்டம். இது வந்து இப்படி சொல்கிற நினைக்காதீங்க, வைத்தியத்தில் இருக்கேன் நான் 18+ சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு பேசாமல் இருந்துட்டு இருக்கேன். அவ்வளோ கடுப்பில் இருந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது நடி, உனக்கு பில்டப் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கான், உலகமே உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஹீரோக்கு என்ன ஆகுது, ஹீரோ ஒரு சின்ன போய் கூட கிரிக்கெட்டாண்டுக்கிட்டு காமெடி பண்ணி கிடக்கிறான் உட்காந்து. காமெடி கூட கர்மமும் கிடையாது அந்த படத்தில் இருந்து. நம்ம கோவம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கும்போது இன்ட்ரோவில் போட்டு முடிக்கிறான். இன்ட்ரோவில் முடிக்கும்போது இந்த பிச்சைக்காரி வந்து தெரியுமா, பிசலோட அண்ணி, இந்த திமிர் படத்தில் இருந்தாங்கல்ல, அந்த அம்மா டக்குன்னு ராணி மேய்ஞ்சிட்டு இது பிச்சைக்காரியை உட்காந்துட்டு வழக்கம் போல். ஆடாப்பாவி, நீ பிச்சைக்காரியாக இருந்தால் நீ ஓமாப்பா, இதில் உன்னோட மைட்டிமாப்பா, இது எல்லாம் எப்படிலாம் நீ அப்படின்னு அந்த அம்மா ஒரு கணக்கு அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. இவங்கப்பா நான் வர வச்சேன், போட வச்சேன், இது பண்ணேன், அதனால தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பில்டப்பு. சரிதான் இல்லை சரிதான். இதுக்கு அம்மா சத்தியரி வாபஸ் தங்கிருச்சு. அதனால தான் ஹீரோ வெளிப்பட்டு வரதெல்லாம் வெளியே வந்திருக்கே மாட்டார். வாபஸ் அவன் அம்மா இருக்குல்ல, அதாங்க அந்த காலப்படத்தில் ரஜினிக்கு மனைவியாக வருவாங்களாங்க, அந்த அம்மா தான். அதனால நடிக்கும். எதுக்கு இந்த வேண்டாம் வேலைன்னு தெரியல, அது வந்து வந்து நின்றுச்சு. அது பெரிய ஹீரோ நம்ம பிருத்திவிராஜா கட்டர், சூப்பர் ஹீரோ, நல்ல ஹீரோ. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, சொல்ல தப்பான்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு ரசிகர்கள்லாம் இருப்பீங்க, ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கும் பிடிக்கும், பிரபாஸ் வந்து பிடிக்கும். ஆனால் பிருத்திவிராஜோடைய இந்த கண்ணி எம்மை இருக்குல்ல, அந்த கண்ணி எம்மை முடி இருக்கலாம், அந்த முடி நடிக்கிறது கூட பிரபாஸ்டா கிடையாது.
வெளிப்படையாக சொன்னா தான் அந்த முடி இருக்கலாம், அந்த முடி கூட நம்ம யாரும் ஒப்பிட்டு பேச மாட்டோம், பேசவும் கூடாது தான். ஆனாலும் அந்த நடிப்பு பிருத்திவிராஜை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. அந்த மனுஷனை படம் முழுக்க இப்படி உட்கார கைகட்டி உட்கார வச்சிருக்காரு டேரக்டரு. உனக்குலாம் வெக்கமாகவே இருக்காது உனக்குலாம் வந்து கேஜிஎஃப் படம் எடுத்துட்டீங்க, ஓகே தான், எல்லாம் சரிதான். அதுக்காண்டி ஒரு பெரிய ஹீரோவை இப்படி கை கட்டி உட்கார வச்சுக்கிட்டு தலை குனி வைக்கிறது தான் உங்கள் ஸ்கில்லா? என்ன இது? இல்லைனா பிரபாஸுக்காக நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு கரமும் இருக்காது. அவனை பார்த்துட்டிங்கன்னா அவன் கத்தியில் நடப்பான், தண்ணியில் மிதப்பான், வானத்தில் அப்படியே பறந்து போவான். அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதே டைலாக் தான் ஓடும். படத்தில் டைலாக் இருக்கலாம், டைலாக்கே படம் வந்து எப்படி சமாளிக்க முடியும்? எங்களெல்லாம் பார்த்தோன்னு என்ன தெரியுது உனக்கு வந்து 150 ரூபா கொடுத்து உட்காந்து 3 மணி நேரம் பழுது பக்குன்னு நினச்சி உட்காந்துட்டாங்க போல இருக்குது. 2 மணி நேரம் 50 நிமிஷம் சாவ் அடித்தார். மியூசிக்கு கேஜி மியூசிக் தூக்கி போட்டாங்க. இடம் முழுக்க ஒரே தான். சும்மா சினிமாட்ராபி சூப்பராக இருக்குது, ஆர்ட்டு சூப்பராக இருக்குது, அவங்களும் சூப்பராக பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லா இருந்ததுக்கு படம் உருப்படியாக இருக்கணுமே. படத்தில் என்ன கருமம் நடக்குது? படத்தில் வந்து கருமம் முடிச்சு எல்லாம் கருப்பாக தான் இருக்குது, எல்லாம் கருமமாக தான் இருக்குது. ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு அமைச்சர் பொறுப்பு மாதிரி பெருசாக பில்டப் கொடுக்குறீங்க. ஓட்டிங்னு 8 நாள் இருக்குது, 7 நாள் இருக்குங்க. பஞ்ச பரதேசி பிச்சைக்காரனோட கேவலமாக உட்காந்துருக்க ஒவ்வொருத்தனும். சோத்துக்கு வழியில்லாமல் உட்காந்து ஏற்கனவே கேஜியை படுத்த அப்படி தான் இருப்பான். முடிஞ்சு மட்டும் ஒன்று ஜீவ மாட்டான், அப்படி தான் இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சமாக சகிச்சிக்கிற கோட்டைக்கிட்டே போட்டு விடுவாங்க. இது சாரத்தை கட்டிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பிச்சைக்காரனோட கேவலமாக இருப்பாங்க. பிச்சைக்காரனுக்கு இவனுக்கு உட்காந்து வச்சுக்கோங்களேன், வித்தியாசமே தெரியாது. அப்படியே போட்டு ஒரு காஸ்டியூமை கொடுத்துக்கிட்டு ரியலாக இருக்குது ப்ரோ. என்ன ரியலு? எதுப்பா ரியலு? அதெல்லாம் ரியலாக மானக்கண்ட ரியல். அதெல்லாம் வந்து அப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் கதை ஒரு ஃப்ளாஷ்பேக் 2017 ஆரம்பிப்பாங்க கதைங்க. அங்கே ஆரம்பித்த கதை இன்டர்வல் பிறகு 1117 போய் நிற்பாங்க. முகராய மன்னர் ஏதோ மன்னருக்கு போவான், மறந்து போச்சு, அந்த கர்மம் தூங்கிட்டான். முகராய மன்னர் பார்த்துக்கிட்டு அங்கே கதைக்கு போவான், அங்கே ஆரம்பித்து போவான். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா மன்னர்கள் வருவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து எப்படி இந்தியாவிலேருந்து நம்ம நாடெல்லாம் பிரிக்காங்க. ஒவ்வொரு நாடாக பிரிக்கும்போது இந்தியாவில் காஷ்மீர் தமிழ்நாடு ஒன்றா பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்த மட்டும், அந்த இடம் பேரை சொல்ல கூச்சப்படுறாங்க, அந்த இடத்த மட்டும், ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு தேவையில்லாத இடம். அந்த இடத்த மட்டும் இந்தியாவுக்குள்ளே யார் இடத்துக்கு எந்த மாநிலத்துக்கு வரப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் பிள்ளையை தூக்கிட்டு வருவான். பிள்ளையை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இந்த இந்தியாவுக்குள்ள இந்த நாடு வரவே வராது, அழிச்சு போட்டுட்டு உங்கள் ரூல்ஸ் எனக்கு கிடையாது, ஆனால் நான் விற்க ரூல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸை போட்டு போயிடுவாங்க. அப்போ என்னதுமே பண்ணணும், இந்த பிள்ளையை திட்டு வந்து தெரியுமா, அந்த பிள்ளையை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த வந்தான் தெரியுமா, அவனை பிடிச்சி நெட்டுக்கு 2 கையை காலையும் கட்டிக்கிட்டு இப்படி நிப்பாட்டிக்கிட்டு ஒரு ஏந்திடும். இல்லை என்னை பார்த்து மின்னல் மாதிரி இருக்கா? இந்திய அரசமைப்பு இந்தியா முழுக்க கொண்டு மூதேவி, அப்படிலாம் நம்ம போக முடியாது. அவங்க சொல்ல ரூல்ஸ் இந்தியாவுக்கு சொல்லுமா, ஆனால் நம்ம ரூல்ஸ் இந்தியா ரூல்ஸ் அங்கே போவாதான். அப்படி சுண்டி இருக்கணும். சுண்டி இருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பிடிச்சி அவங்க அத்தனை நின்னாங்கல்ல என்ன பண்ணியிருக்கோம்னா பிடிச்சி வச்சு நிப்பாட்டி வாப்பா அப்படியாப்பான்னு சொல்லிட்டு 2 காப்பையும் மறந்து 2 கையை கட்டிக்கிட்டு ஒரு ஏந்தி எங்கே முடிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனையும் வந்திருக்கு அந்த படத்தில் வந்து. அப்பேற்பட்ட ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு அந்த அந்த ஊருக்கு போயிட்டு சில கதைகள்லாம் கேட்டால் நம்ம திரும்ப கேட்கணும்னு தோணும். சில கதைகள்லாம் கேட்டால் உங்களுக்கு கேட்க ஆர்வமாக இருக்கும். சில கதைகள் மட்டும் இங்கே கேட்கவே கூடாதுன்னு இருக்கும். ஆமாம், அந்த கதை தான் இந்த கதை கேட்கவே கூடாதுன்னு இருக்கக்கூடிய கதை. அப்போலாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே, எனக்கு சொல்ல முடியல நண்பர்களே. வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் வெளியே வந்துட்டுனா அப்படின்னா அது நல்லா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பொறுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ருதிஹாசன் மட்டும் கதை ஓடிக்கிட்டு அப்படியே அந்த அம்மா கதையாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அம்மா ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரக்கு வாங்கி அடிச்சிடும். அந்த அம்மா வந்ததுக்கு அந்த வேலை அந்த அம்மா பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னென்னா பிரபாஸ் இப்படி கொச்சப்படுத்த யாருமே கிடையாது. அவன் நீங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வில்லங்களுக்கெல்லாம் ட்ரக்ஸ் ஊற்றி தானே நீ வந்து அவங்கள முழுக்க பைத்தியக்காரனாக்குறேன். இவன் உண்மையிலே பைத்தியக்காரன் தான். நாங்கள் ஆமாம் கரெக்டு தான், டைலாக் சூப்பராக வச்சுருக்கீங்க ப்ரோ, உண்மையிலே பைத்தியக்காரன் தான். அவனும் பைத்தியக்காரன், படம் பார்க்க நாங்கள் உட்காந்து நாங்களும் பைத்தியக்காரங்க தான். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிரபாஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவைங்க. இந்த படத்தெல்லாம் பாருங்கள், தயவுசெய்து பார்க்க, ரிவ்யூ பார்த்தே முடிச்சுங்க, உங்கள் நேரம் மிச்சம் நான் வச்சுக்கோங்க. ஒரு இதை மாதிரி ஒரு சேரை போட்டிருக்காங்க. ஒரு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கீழே ஒரு இராணுவத்தை கூட்டு வராங்க. இங்கே ஒருத்தன் ஆஸ்திரேலியா கூட்டு யூஎஸ்ஏ கூட்டு வரான், ஒருத்தன் ஆஸ்திரேலியா கூட்டு வரான், ஒருத்தன் அமெரிக்கா கூட்டு வரான், ஒருத்தன் வந்து அது எந்த ஒரு ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து பல ஏரியா ரஷ்யாவிலேருந்து கூட்டு வரான், ஒவ்வொரு ஆளுநர்கள்லாம் வராங்க. இப்படிலாம் வந்துட்டு இருக்க நேரத்தில் பிருத்திவிராஜ் ஒரு ஆர்மி கூட்டு வர கணக்குக்கு எல்லோரும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து கூட்டு வந்துடுவாங்க. பெரிய ஆர்மி இருக்கும். நம்ம பிருத்திவிராஜ் கூட்டு வருவார்,
நான் உனக்கு வலையில் இறாலாவும் வலையில் சுறாவும் இருப்பேன் டைலாக் விட்டு பேசி பண்ண தெரியுமா? அவரை கூப்பிட்டு வர. எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறோம்? ஆனா சொல்லு தேவா. அவரை கூப்பிட்டு வர அந்த ஒரே ஆள் தான் மொத்தத்துக்கு. எங்கே ஒட்டுமொத்த ஆர்மியுமே அங்கே இருக்கும், ஒருத்தன் படைகளையும் இங்கே மொத்தத்துக்கு ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு வர. இப்படி படம் முழுக்க பல பில்டப்பை கொடுத்து நம்ம நேரத்தை வந்து சுத்த வேஸ்ட் பண்ணி விட்டாங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பிடிக்காத எவனா ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் அந்த படத்தை கூட்டி போயிருங்க. அந்த படத்தை கூட்டி போய் விட்டுருங்க. அவனே வாழ்க்கையை சூசைட் பண்ணி செத்து போயிடும். உங்கள் எதிரி தொல்லை உங்களுக்கு முடிஞ்சிடும். இதில் பெரிய விஷயம் என்னன்னா ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் வச்சாங்க பாருங்க, அது பெரிய ட்விஸ்ட்டு. இவர் தான் அந்த படத்தினுடைய ஹீரோவா அப்படின்னு கேட்குறது. ஓஹோ இவர் அவ்வளோ பெரிய ஆள் இவர் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 தேவையில்லை. நான் பிரசாந்த் நிலுக்கு ஒன்றே நேரடியாக சொல்கிறேன். நம்ம எந்த இயக்குனையும் குறைச்சி மதிப்பிட்ட ஆளே கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. அவ்வளோ துடி சொல்ல பண்ணியிருக்கீங்க. எவ்வளவோ பேருடைய நம்ம கண்ணுக்கு தெரியாதவருடைய ஒர்க்கு அதில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் வேலைகள் இருக்குது. அத்தனை பேருடைய வேலையும் ஒத்த மூளை பாக்கி விட்டுருச்சு. அங்கே ஒன்று படத்தில் அந்த படத்தின் பேரை சொல்ல கூட தகுதியில்லாத படங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் ஒன்று சொன்னால் லியோ படத்துக்கு 2 மாட்டி போயிடலாங்க. நீங்கள் அவள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து. அதே மாரி நீங்கள் தியேட்டர் தான் பார்ப்பேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிஞ்சுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். படத்தை பற்றி பேசுவதற்கோ சொல்வதற்கோ ஒன்றுமே கிடையாது. படம் பெருத்த அறுத்த உறுத்த அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படம். தயவுசெய்து படத்தை பார்க்காதீங்க. செல்ல கூட பார்ப்பதற்கு தகுதி இல்லாத படம் இந்த படம் தோல்வியை இன்னும் தோல்வியை சந்திக்கணும். பல படங்கள் பிரபாஸ் இந்த மாதிரி நடித்து தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிட்டு படத்தில் அடுத்த மாதிரி கேமரா இருக்கும்போது நடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.